திணை, பாசிப்பருப்பு. திணையும் பாசிப்பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம். இந்த சுகர் வந்தவங்க ரைஸ் சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக சாப்பிட்ணுமே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. ஒரு சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் ரைஸ் ஆசைக்கு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி திணை பாசிப்பருப்பு இல்லைன்னா சாமையும் பாசிப்பருப்பும் இல்லைன்னா குதிரைவாலி பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் சாம்பார் சாதம் மாதிரி இதுலேயே இப்போ நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன், அதுக்கு பதிலாக துவரம் பருப்பு போட்டு சாப்பிட்லாம். நல்லா சாய்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க. சுகர் பேஷண்ட்ஸு இனிமையாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு பொங்கல் பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷு காய் கண்டிப்பாக சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் வெஜிடபிள் ஏதாவது ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு, ஃப்ரைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம், சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு அதை போட்டுட்டு சிம்மில் வச்சு மூடியை கிராஸாக போடணும். அப்போ மூடியை கிராஸாக போடும்போது ஆவி அப்படி மேலே போய் கீழே அப்படியே சுட்டும் தண்ணி, அதுலேயே நல்லா வதங்கும். அதனால் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஆயில் நிறைய கொட்டணும்னு கிடையவே கிடையாது, சரியா? சிம்பிளாகவும் ஆனால் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பும் திணையும் வச்சு நம்ம ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். இதை நல்லா ஊற வச்சு கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 சவுண்டு விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம், குழைய வேக வச்சுக்கலாம். குழைய செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயதானவர்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். உடம்புல கேஸ் இதாகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. அப்புறம் எலும்புகளுக்குள்ளெல்லாம் போய் செட்டில் ஆகிடும் கேஸ். அதனால தான் முழங்கால் வலி எல்லாமும். இந்த முழங்கால் வலிக்கு முக்கிய காரணம் உடல் எடை ஒன்று, 2வது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரைச்சி சாப்பிட்றது கிடையாது, ஜீரணமே ஆறதில்லை. கேஸு ப்ரொடியூஸ் ஆகி ஜீரணமாகாமல் உடம்பு பூரா போயிடுறது, ஒரே வலி எல்லா இடத்துலையும். அதனால் கொஞ்சம் அரைச்சி நல்லா நெக்கிழ செஞ்சு சாப்பிடுங்க வயதானவர்கள், நல்ல ஜீரணமாகட்டும். அப்போ தான் உடலில் சேரும், சரியா? இல்லைன்னா சக்கையாக அப்படியே வெளியே போயிடும் அரையும் குறையுமா சாப்பிட்டேன். இப்போ நம்ம இதை தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம், ஓகேயா? இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். திணை பொங்கல் நம்ம பண்ணுறோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. எந்த உணவுக்குமே மஞ்சப்பொடி போட்டால் சேஃப்டி, கிருமி நாசினி. ஸோ அப்புறம் சால்ட்டு அளவாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க, வேணுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக சாப்பிட்றதே நல்லது தான். வெண்ணெய் இப்போயே போட்டுருங்க, மேலே நெய்யெல்லாம் விட வேண்டாம். வெண்ணெய் இந்த எப்போவுமே எல்லா பொங்கலுக்குமே வெண்ணெய் அப்படி குக் பண்ணும்போதே போட்டுடணும். வெண்ணெய் ரொம்ப கெடுதல் அது இதுலாம் இல்லை, உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு நல்ல பங்கு வகிக்கிறது, முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வெண்ணெய். பட்டர் சொல்கிறேன். வி ஆர் டூயிங் திணை பொங்கல். திஸ் திணை இஸ் அ மில்லட், திணை and that moong dal and little salt, that turmeric powder and then butter also added. Okay, butter is very important to cool your body. இந்த பட்டர் இந்த வெண்ணெய் நம்ம எலும்புகளுக்கு ஆக்சுவலாக வெண்ணெய் நெய்யெல்லாம் வேணும். கொஞ்சம் குட் கொலஸ்ட்ரால். நீங்கள் சுத்தமாக ஆயிலே சாப்பிடாமல் இருந்தீங்க, பயந்துண்டு டூ மச்சா அப்படின்னா அது நல்லதும் கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வேணும், மூளையெல்லாம் நல்லா வேலை செய்கிறதுக்கு கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வேணும். பட் அதே மாதிரி ஃபேட் வேணும், நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால்
அது சரியான அளவில் சாப்பிட்ணும். ஓவராக எதுவும் எக்ஸ்ட்ரீமாக ஓவராக ஒரு பொருள் அதிகமாகிடக்கூடாது. கரெக்டாக அந்தந்த விகிதத்தில் சாப்பிட்டோன்னா எல்லாம் உடம்பு ஒழுங்காக இருக்கும். ஸோ இதை க்ளீன் பண்ணியாச்சு, பட்டர் போட்டாச்சு, சால்ட்டு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மேலே வந்து நம்ம மிளகு ஜீரகத்தை தாளித்தா போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நெல்லிக்காய் பச்சடி பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு. இதுக்கு தொட்டுக்க நெல்லிக்காய் பச்சடி ரெண்டுமே அப்புறம் ஆரோக்கிய உணவாயிடுச்சு, உணவே மருந்தாயிடும். ஓகேயா? நீங்கள் கூட இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்படி மிளகு ஜீரகம் வச்சுக்கணும். எதுக்கு நான் அளவு சொல்லலை அப்படின்னா, நியூ கமர்ஸ் வந்து நம்ம சொன்னோன்னா, நியூவாக சமைக்கிறவா வீட்டில் எத்தனை பேர் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துன்னு தானே நம்ம சமைக்கணும். அதனால தான் அளவு சொல்கிறதில்ல. இப்போ ஒரு கிளாஸ் திணை எடுத்திங்கன்னா, ஒரு டம்ளர் திணை எடுத்தால் நீங்கள் பாசிப்பருப்பு அரைவாசியும் போடலாம், கால்வாசியும் போடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம அது குறிப்பிட்ட அளவுன்னு கிடையாது எதுவுமே. இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பை கூட இருக்கிறவா சில பேர் வீட்டில் பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லை அளவாக 1க்கு 1/4 போதும்னா எடுத்துக்கலாம். 250 கிராம்ஸுக்கும் 50 கிராம்ஸும் எடுக்கலாம், 100 கிராம்ஸும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதனால தான் நான் கரெக்டாக அளவெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஓகேயா? இதை வந்து நம்ம அரையும் குறையமாக ஒரு தட்டிப்போம். தட்டிட்டு கொஞ்சம் அதில் தாளித்து பொங்கலில் போட வேண்டியதுதான். திணை பொங்கல் ரெடி. மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கொட்டி போட்டால் அவர் அரைஞ்சமாக ரொம்ப ஓவராகவும் முடியாது, அரை குறையப்படியும் வாயில் ஆப்பிடும். கொஞ்சம் மிளகெல்லாம் இந்த மிளகை அப்படி கடிக்கும்போது தான் நம்ம சலைவா பயங்கரமாக வரும். ஜீரண நீரெல்லாம் ஆல்ரெடி அந்த அப்படி கடித்தோடனே பல்லில் இப்போ கடித்தோடனே வயிற்றில் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் ஜீரண நீர். அதனால் அதெல்லாம் இருக்குது கணக்கு. ஸோ நம்ம ரொம்ப நைஸ் பண்ணி போடாமல் பொடியாக போடாமல் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நல்லது உடலுக்கு. பல விஷயங்கள் இருக்குது. நம்மளோட ஜீரணம், நம்மளோட உணவு, பல்லுலேருந்து பல்லுக்கும் லிவருக்குமே கனெக்ஷன் இருக்கு. ஒரு ரிசர்ச் ஓடிட்டுருக்கு இப்போது. பல வேப்பங்குச்சியில் பல்ல தேய்ச்சா அது லிவரை கூட க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் பலதுக்கான சித்தர்கள் ஒரு வசதியும் இல்லாமல் பல விஷயங்களை அப்படி நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது தான். தயவுசெய்து சித்தர்களை வணங்குவோம் டெய்லி. நம்மளோட இப்போ இருக்கிற அத்தனை விஷயங்கள், மருத்துவமாகட்டும், ஜோதிஷமாகட்டும், அப்புறம் யோகா, எல்லாம் எக்ஸசைஸ், அது இது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சித்தர்கள் தான் மாணாக்கர்களோடு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எப்படி நவகிரகங்களை வணங்குறோமோ டெய்லி, அதே மாதிரி சித்தர்களுக்கும் நம்ம ஒரு வணங்கி தேங்க் பண்ணணும். ஓகேயா? அவ்வளோதான். பொங்கல் ரெடி. இப்படி நல்லா ஒரு 6-7 சவுண்டு விட்டுட்டோன்னா, 5-6 விட்டுட்டோன்னா நல்லா திணை பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் வெங்காயம் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், கேரட்லாம் துருவி போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இது பிளெயின் பொங்கலாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். அது திணை பொங்கல் ரெடி. இப்போ இந்த சுகர் இருக்கிற அப்படின்னு ரொம்ப பயப்படுறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்லா வேறும்போம். ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், மோர் குழம்பு தொட்டுக்கலாம், வெடிக்க விட்ட மோர் குழம்பு, அப்படி சும்மா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க ஒரு மோர் குழம்பு, அது கூட தொட்டுக்கலாம். அப்புறம் பச்சடி தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காய பச்சடியும் தொட்டுக்கலாம்,
இங்கே நம்ம கூஸ்பெரி தெரியும்ல, அந்த பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி. சரி, ஓகேயா? இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க. சுகர்னு பயப்படாதீங்க, பேனிக் ஆகிடக்கூடாது. சுகர் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்மளோட உணவு முறை, வாழ்க்கை முறை மாற்றினா சுகருக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் நல்லா வாக் போகணும். சோர்வு இல்லாமல் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு வாக்கிங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சுகரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது 2 நெல்லிக்காய் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி துருவி வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரீசரில் போட்டிங்கன்னா அப்பப்போ வேணுங்கிறத எடுத்து போட்டுக்கலாம். அந்த அவசரத்தில் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். ஒரு அவசரமாக ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி தேங்காய் கையில் இருந்தேன்னா திடீர்னு ஒரு 5 மினிட்ஸில் பர்ஃபி பண்ணலாம், அவியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணிடலாம். இந்த போகா பண்ணுறோம்ல, அவுல், மிளகு அவுல் பண்ணலாம், புளி அவுல் பண்ணலாம், எல்லாத்துக்கும் தேங்காய் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இந்த மாதிரி பச்சடி பண்ணணுன்னா இன்ஸ்டண்ட்டாக இதை ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா 2 செகண்ட்ஸில் அரைச்சோன்னா தீர்ந்துது, அவ்வளோதான். டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 நெல்லிக்காய் பச்சடியாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுடுங்க. சில பேருக்கு ஊறுகாய் ஒத்துக்காது, வயிற்று வலிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பிட்டுடலாம். ஷார்ட்டாக ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால் 2 நெல்லிக்காய் போட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி தேங்காயை இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டுருங்க. தேங்காயை வச்சுட்டிங்கன்னா வேணுங்கும் போது எடுத்து போட்டுக்கணும், ரொம்ப நல்லது. சரியா? இதை அரைக்க வேண்டியது தான், தண்ணியெலாம் விடக்கூடாது. திக்காக அரைச்சி தயிரில் கலந்துடணும். இல்லை தயிர் வேண்டாம் அப்படியே பிடிச்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து சாப்பிட்றலாம். கொஞ்சம் தயிர் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு ஸ்வீட் அண்ட் சவர் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவா பேரிச்சம்பழம் சட்னியை வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் இதோட விட்டுட்டிங்கன்னா அதை விட பெரிய ஹெல்த்தி இது கிடைக்கும். இல்லை வெள்ளைச்சக்கரை போட்டுக்கலாம், போட்டு பண்ணிக்கலாம், அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகேயா? இஞ்சி ஒரு பிட்டு கூட வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வைக்கலை, இஞ்சி வைக்கலை. வெறும் நெல்லிக்காய், தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேயா? இதை நம்ம அரைச்சிடுவோம் தயிரோட கலக்கி. இது வந்து நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுது, நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகா போட்டது. இது வந்து அப்படியே திக்காக தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஒரு அட் அ டைமில் நம்ம தயிரில் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்னன்னைக்கு எப்போ தேவையோ அப்போ தயிரில் கலக்கிக்கோங்க. இதோ இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு, இது வந்து வீட்லேயே செஞ்ச தயிர், பசும்பாலை வாங்கி தயிர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். டெய்லி வெறும் 1/2 லிட்டர் பாலில் வந்து ஒரு வாரத்துக்கு அந்த ஏடு கலெக்ட் பண்ணி வச்சு வெண்ணெய் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறேன் வெண்ணெய். இது நல்ல தயிர். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது தயிர். இது இதுதான் நெல்லிக்காய் பச்சடி ரெடி. தாளிக்கணும்னு நீங்கள் இஷ்டப்பட்டால் தாளிச்சிக்கலாம், கடுகு, அதர்வைஸ் அப்படியே சாப்பிடலாம். ஓகேவா? இதில் கொஞ்சம் அந்த துவர்ப்பு புளிப்பு இருக்கும் இல்லையா, லைட்டாக. இதில் வேணால் வெள்ளை சக்கரை வேணால், இனிப்பு பிடிக்கிறவா வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். போட்டு திக்காக இந்த மாதிரி தொட்டுக்க பச்சடி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இப்போ பச்சை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இது திணை பொங்கல். இது வந்து கோவக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கல். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இதில் 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். மூடியை வந்து கிராஸாக வச்சு கிளறி தண்ணி கூட தெளிக்கலை, அப்படியே நல்லா வெந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக. அதுக்கு மேலே காய் பொடின்னு ஒன்று பண்ணுவோம்ல, கொத்தமல்லி விதை, கடலை பருப்பு, வத்த மிளகா 3ஐயும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கறி பொடின்னு சொல்லுவாங்க, காய் பொடின்னு சொல்லலாம். அதை போட்டு இறக்கியிருக்கோம். இது நெல்லிக்காய் பச்சடி. நெல்லிக்காய், தேங்காய், பச்சை மிளகாய் போட்டு பச்சடி. இது ஒரு மருந்தான உணவு தானே, சத்துணவு. தயிர் பற்றி தெரியும்ல உங்களுக்கு, குளுமை பண்ணும் உடம்ப, நல்ல சத்தை கொடுக்கறது தயிர். பஞ்சகாவியத்தில் ஒன்று தயிர்.
இது திணை சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது தான் திணை. திணையும் தேனும், திணை மாவும் தேனும் தான் முருகர் சாப்பிட்டார்னு ஒரு கதை இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் திணை பாசிப்பருப்பு போட்டு மிளகு ஜீரகம்லாம் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நெய்க்கு பதிலாக நல்லா வெண்ணெய் வேகும்போதே வெட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு நம்ம அப்படி சுவாமி கூட நைவேத்தியம் பண்ணலாம். இது நெல்லிக்காய் பச்சடி. இது கோவக்காய் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. பல விதத்தில் ஹெல்ப் பண்ணுறது, சத்து அதிகம், இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் ஆக்சுவலாக அளவாக சாப்பிட்லாம். கத்திரிக்காய் பயப்பட வேண்டாம். கத்திரிக்காயிலையும் கிட்னி சம்மந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது கத்திரிக்காய். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம உணவே ஒரு மருந்தாகவும் சத்துக்கும் உபயோகப்படுறது நம்மளோட இந்தியன் ஃபுட். அதனால் தவறாமல் இந்த மாதிரி நல்ல தினமுமே ஒரு சத்தான உணவை சமைச்சு சாப்பிட்டு எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனது நன்றாக இருக்கும். மனது நன்றாக இருந்தால்தான் உடலும் நன்றாக இருக்கும். உங்களை சுற்றி சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். அதனால் ஸ்டே ஹெல்த்தி. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.